விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்கங்கள். அப்புறம் இது அந்த டிஎன்பிஎஸ்ஆர்பி பற்றி தாப்பா, அந்த பிசி செலெக்ஷனு அதுக்கு அதில் நீதிமன்ற வழக்கு அது குறித்த விவரம் நேற்றைக்கு அந்த அப்டேட் பார்த்தோம். அது மாதிரி அந்த 1/2025 எஸ்ஐ செலெக்ஷனுக்கு ஒரு 2 வழக்கு கடந்த 25/2/2026 மதுரை உயர்நீதிமன்றத்தில் 2 வழக்கு வந்துருந்துச்சு. ஃபார்ச்சுனேட்டாக நானும் அன்றைக்கி அங்கே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனுடைய அந்த கம்ப்ளீட் இதையும் பார்த்தேன். அப்புறம் அவர்களது மெயினான ஒரு வழக்கு எடுத்துக்கிடுவான். அதில் அந்த குருசாமின்னு ஒருத்தர் போட்டிருந்தார். அந்த அவருடைய ப்ரேயர் என்னென்னா, அந்த எஸ்ஐக்கான எழுத்து தேர்வு அதில் கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸ் படி அவர்களுக்கு ரிட்டன் டெஸ்ட்டு அந்த கொஷின் பேப்பர் வரலை அப்படின்றது மாதிரி அந்த பார்ட் பி, பார்ட்டியே ஜென்ரல் நாலேஜ் அதை பற்றி ஒன்றும் சொல்லலை, அதுபடி வரலை. அந்த 60 கேள்வி 30 மார்க்கு. அதில் அவர் என்ன சொல்லுவார்னா, அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லுன்னு கொடுக்குறீங்கல்ல, அதில் வரலைங்க. கம்யூனிகேஷன் ஸ்கில் எஃபெக்டிவ் யூசேஜ் ஆஃப் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜஸ் வில் பி டெஸ்டட் அப்படின்னு சொல்லி அது தமிழ் சுத்தமாக வரலை அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. சிலபஸ்ன்னு கொடுத்துட்டோம்னாலே அதுதான் ப்ளூ பிரிண்ட்டு. ஆனால் அந்த ப்ளூ பிரிண்ட் வயலேஷன் இருக்கக்கூடாது. அதுதான் பேசிக் நாம்ஸே. அதுதான் ஒரு எக்ஸாமினேஷன் தான். அந்த வழக்கு வந்துருந்துச்சு. அது ஹானரபிள் ஜஸ்டிஸ் அவர் திரு புகழேந்தி சார் முன்னிலையில் வந்தோடனேயே எடுத்த உடனேயே அரசு தரப்பு வக்கீல் அவங்க தான் ரொம்ப தீவிரமான கருத்து எடுத்து முன் வச்சாங்க. அதாவது அவங்க தரப்பில் என்னென்னா, நாங்கள் 100 கேள்விக்கான தனி டெஸ்ட்டே வைக்கிறோம், 100 எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் தமிழ், அதுக்கே பரீட்சை வைக்கிறான். இது தனிப்பட்டு அப்படிலாம் தமிழ் படித்த மாணவர்களை ஒதுக்கலை, தமிழையும் ஒதுக்கலை. இந்த இது ஜெனரல் நாலேஜ் தனி, அப்புறம் சைக்காலஜி தனி. இந்த சைக்காலஜியில் நிறையா சப்ஜெக்ட் உள்ளடங்கினது. இதில் ஆங்கிலத்திலையும் கேட்டிருக்கோம், மற்றபடி அதில் தமிழ் இல்லை அப்படின்னாரு. அவர் ஜஸ்டிஸ் சொன்னார், ஏங்க ஒரு 5 கேள்வி, ஒரு 4 3 ஒரு கேள்வி கூட கேட்கலையேங்க அப்படின்ற மாதிரி கேட்டார். பட்டு அவர் நாங்கள் அந்த தனியாக வைக்கிறோம் அப்படின்றத திரும்ப சொன்னது எப்படின்னா, அந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, சிலபஸ் ஃபார் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, அதைத்தான் ரொம்ப தீவிரமாக வலியுறுத்தி சொன்னார். எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் தமிழ் அப்படின்றதுக்கு 100 மார்க்குக்கு வைக்கிறோம் அப்படின்றதையும், அந்த 100 மார்க்கு அவர்களது செலெக்ஷன் ப்ராசஸில் அது ஆட் ஆகும், அந்த மார்க்கு இன்க்ளூட் ஆகும் அப்படின்னாரு. அது அரசு தரப்பு வக்கீல் எடுத்து சொன்னது மிகப்பெரிய தவறு. அப்படி ஆகாது. அது ஒன்லி எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. அவர் டிஎன்பிஎஸ்சிக்கு இருக்கக்கூடியதை வைத்து சொல்லியிருக்கலாம். டிஎன்பிஎஸ்சியில் அந்த மாதிரி இருக்கக்கூடிய மார்க்கு இன்க்ளூட் ஆகும். இதுக்கு நமக்கு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு அப்படின்றது அது ஒன்லி அதில் 40 அண்ட் எபோவ் எவ்வளோ வாங்கினாலும் அதற்கும் செலெக்ஷனுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. எலிஜிபிலிட்டி ஆயிடுவீங்க. அப்புறம் அதுக்கடுத்து இந்த டெஸ்ட்டுக்கு வந்துடுவீங்க. நீங்கள் பார்ட் ஏ பார்ட் பி ஜென்ரல் நாலேஜ் அண்டு சைக்காலஜிக்கு வந்துடுவீங்க. அந்த இது மட்டும்தான் அதில் பேச முடியும். அது பெட்டிஷனர் கவுன்சில் அந்த இடத்துல அதை கவுண்டர் பண்ணி சொல்லலை. இது ஒன்லி எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு தான் அப்படின்றத சொல்லலை. அவருக்கும் அது தெரியலையா என்னன்றது தெரியலை. இந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கும் அது தனியாக அந்த மார்க்கே இன்க்ளூட் ஆகும் அப்படின்ற வித்தியாசத்தை பெட்டிஷனர் கவுன்சிலே புரிஞ்சுக்கல. அதான் நான் திரும்ப சொல்லுவேன். நீங்கள் உங்களது நிலையில் இருந்து வழக்கறிஞருக்கு முதல்ல புரிய வச்சுருங்கப்பா, என்ன கேட்குறீங்க அப்படின்றது. அது அந்த இடத்துல முக்கியமாக அவர் எடுத்து சொல்லலை. அப்புறம் அது போக அதுக்கு அடுத்த முக்கியமான பாயிண்ட்டாக அவங்க அரசு தரப்பு வக்கீல் 1,38,000 பேர் எழுதியிருக்காங்க பரீட்சை. அதில் இவங்க ஒரு 4 பேர் வந்திருப்பாங்க, அவங்க எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்கல்ல அப்படின்ற மாதிரி சொன்னார். அது அதற்கு மீனிங் அந்த மாதிரி பார்க்கக்கூடாது. அதையும் அவர் சொல்லியிருக்கணும். ஒரு தேர்வு குறைபாடு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா 1,38,000 பேர் எழுதுனா அதனால் என்ன, 1,38,000 பேர் எழுதுனா எல்லாருமே வந்துடுவாங்களா? அப்போ அதில் குறைபாடு இருக்குது அப்படின்னா எல்லாருமே வந்துடுவாங்களா? அந்த இப்போ இதே ஹானரபிள் ஜஸ்டிஸ் பெஞ்ச் முன்னாடி தான் அந்த ஒரு வழக்கு போன வாரம் வந்துச்சு. அதாவது அந்த சுகாதார ஆய்வாளர் மறுதேர்வு நடத்தக்கூடிய வழக்கு விசாரணை சிபிசிஐடிக்கு மாற்றிருக்கிறார். அது என்னென்னா, நாடு முழுவதும் இதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் அந்த சுகாதாரத்துறை குடும்ப நலத்துறை அதன் சார்பாக அந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு பதவிக்கு எடுத்திருக்காங்க. அதில் பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட சென்ட்ரு
புதுக்கோட்டையில். அதில் வந்து ஒரு 4 தேர்வர்கள் 2 இன்விஜிலேட்டர் சேர்ந்து மால் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. சிசிடிவி ஃபுட்டேஜில் கிடச்சிருக்கு. அதன் அடிப்படையில் மொத்தம் டோட்டல் வேகன்சி 1429 வேகன்சி ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு எடுத்தது. டோட்டலாக இப்போ மறுபடியும் அந்த வழக்குக்கு தானே போயிருக்கு. அப்படி தான் வருவாங்க. அதுக்காக எழுதின 1 லட்சம் பேர் வந்துட்டாங்களா அப்படின்றதையும் எடுத்து சொல்லியிருக்கணும். அது வந்து அதற்காக வந்து எல்லாரும் வரலை அப்படின்னால கண்ணு முன்னாடியே சில அநியாயம் நடக்கும் அப்படின்னும் போது சில இயலாமையின் காரணத்தினால, ஆனால் நம்ம எதிர்க்காமல் இருக்கோம்ன்றதுனால அதை ஏற்றுக்கிட்டோம்னு அர்த்தம் கிடையாது. அதை எடுத்து சொல்லியிருக்கணும். ஏன்னா இயலாமை காரணமாக எதிர்க்காமல் இருப்பாங்க, ஆஸ்பிரண்ட் தானே. ஆனால் அதற்காக வந்து அந்த முறைகளை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்ற மீனிங் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கலாம். அதுவும் முன்வைக்கப்பட்டிருந்திருக்கணும். ஆனால் அதிகமாக அரசு தரப்பு வழக்கறிஞர் தான் அதிகமாக பேசினார். வந்து ஆன் பிஹாப் ஆஃப் ஆஸ்பிரண்ட்டு ஜஸ்டிஸ் தான் கேட்டாங்க. ஆனால் ஏங்க 5 கேள்வியோட ஒரு 2 கேள்வியாச்சும் கேட்டுருந்துருக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் வேற ஜஸ்டிஸ்ட்டை இருந்திருந்தால் அப்பயே கூட டிஸ்மிஸ் ஆகியிருந்திருக்கலாம். இப்போ ஒரு வந்து தேதி குறிப்பிடப்படாமல் ஃபார் ஆர்டர்ஸுக்கு வந்து அர்ஜென்ட் ஆகிருக்கு. பட் பெட்டிஷனர் கவுன்சிலுக்கு இன்னும் பேசிக்காக இந்த ஆஸ்பிரண்ட் தரப்பில் அவர்களது கோரிக்கை என்னன்றதை சரியாக புரிஞ்சுக்கிடலையோ அப்படின்ற மாதிரியான ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ஏன்னா அவங்க ஸ்ட்ராங்காக அதை வந்து எடுத்து முன் வைக்கலை. ஃபஸ்ட்டு வந்து அது எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுன்றதை சாதாரணமாக சொல்லியிருக்கணும். அப்புறம் அது போக கூட அவர் வந்து அரசு தரப்பில் வந்து அதர் ஸ்டேட் மாணவர்கள் கலந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது சொன்னார். அவர்களை காட்டிலும் இவங்க முன்னாடி வர்றதுக்கு தான் நாங்கள் அந்த தமிழுக்கு 100 மார்க் வைக்கிறோம், 100 மார்க்கில் அவங்க வர்றதுக்கான நல்ல வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி, அதுவும் அதர் ஸ்டேட்டுக்காரங்களும் இங்கே கலந்துக்கிறது இல்லை. பர்டிகுலராக போலீஸு எஸ்ஐக்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதர் ஸ்டேட்டுக்காரங்க எத்தனை பேர் கலந்துருக்காங்க, இந்த இதில் எத்தனை பேர் தேர்வு எழுதியிருக்காங்க அப்படின்றத லேண்டு எனக்கு கவுன்சில் சொன்னாங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு கூட கேட்டுருந்துருக்கலாம். அதுவும் கேட்கலாம். அந்த மாதிரியும் ஆளும் கிடையாது. தவிர இந்த இதிலே வந்து பிசிஎஸ்ஐ இதுகளில் வந்து அரசு பணிக்கு வந்து அந்த பிஎஸ்சிஎம் ஆக்ட் 2010 படி 20% முன்னுரிமையே கொடுக்குறாங்க தமிழ்நாடு அரசு. 20% தமிழ் படித்தவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கும் பொழுது தமிழில் தேர்வு ஒரு பர்டிகுலர் போர்ஷன் தமிழில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சிலபஸில் சொல்லிட்டு அந்த தமிழில் வராமையே போனது மிகப்பெரிய ஐரணி தானே. அதை வந்து சொல்லியிருக்கணும். தமிழில் தேர்வு வந்து நீங்கள் 20% முன்னுரிமை கொடுக்குறீங்க, அப்புறம் தேர்வை தமிழில் நடத்தலைன்னா அது யார் தான் வரணும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரியான இதை எடுத்து வச்சுருந்தோம்னா அதுவே மிகப்பெரிய முரணாக இருக்கே அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருந்திருக்கலாம். அதுவும் வந்து இந்த தரப்பில் எடுத்து சொன்னது மாதிரி தெரியலை. அப்புறம் அது முடிய போகும் பொழுது ஒரு 4 கேள்விக்கு வந்து இன்னொருத்தர் அவர் கார்த்திகேயன் அவர் அந்த ஆஸ்பிரண்ட் தரப்பு அந்த இது சொன்னாங்க. அதற்கான விடை அவர்கள் கொடுத்த ஆன்சர் கீ வந்து சரியில்லை, அதை வந்து ஒரு 4 ஆன்சருக்கு அப்படின்னா அதையும் பார்த்துக்கிடுவான் அப்படின்ட்டாரு. இந்த இதுக்கு வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னாங்க அரசு தரப்பு வக்கீல் சார்பாக. அது ஏதோ கொடுப்பாங்க. இப்போ தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம ஏற்கனவே முந்தைய பதிவில் சொல்கிறதுன்னு சொல்கிறோம் டிஎன்பிஎஸ்ஆர்பிக்கு. ஏன்னா உயர் அதிகாரிகள் அதில் வந்து நல்லாவே அனுபவம் வாய்ந்த உயர் அதிகாரிகள் உட்காந்துருக்கீங்க. அந்த குறைந்தபட்சம் உங்கள் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆஃபீஸ் ஸ்டாஃப் அவர்களை மாற்றுங்க. ரொம்ப நீண்ட நாள் பழந்தின்னு கொட்டவங்களாக இருப்பாங்க போல், எதுவுமே இல்லைன்னா நீங்கள் சொல்கிறத கேட்க மாட்டாங்க போல். வந்து அவர்கள் தான் வழி நடத்துவது போல் தெரிகிறது. இது இங்கே இல்லை, எல்லா இதுலேயுமே வந்து ரொம்ப நீண்ட நாள் ஒரு அலுவலகத்தில் உட்காந்துட்டாங்கன்னா அவர்கள் தான் வந்து எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்தாலும் வழி நடத்துவாங்க. அந்த ஒன்று கூட போட்டிருக்கேன் பாருங்கள், அவர் சுப்ரீம் கோர்ட்டு தலைமை நீதிபதியே சொல்கிறார். ஆனால் அவர் அங்கேயே வந்து சுப்ரீம் கோர்ட்டு அந்த ரெஜிஸ்ட்ரியில் ஒரு 3 பேர் கொண்ட பெஞ்சு வந்து ரிஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கேஸை மறுபடியும் அதையே மறைச்சு மீண்டும் திரும்ப இன்னொரு புதிய வகையாக அந்த வழக்கை வந்து விசாரணை கொண்டு வந்துட்டீங்க. நான் ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இது போன்ற ஒழுங்கினங்களை இன்னும் 1 வருஷம் இருக்கு அவருக்கு, இது போன்ற ஒழுங்கினங்களை முற்றிலும் களையுவேன். இந்த ரெஜிஸ்ட்ரிக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஆட்கள் தான், இந்த ஆட்கள்னா யார், அந்த கிளரிக்கல் ஒர்க் பார்க்குறவங்க. ஆனால் அவர்கள் தான் இதற்கெல்லாம் காரணம் அப்படின்றாரு. அது எல்லா மட்டத்திலையும் எந்த அலுவலகத்திலையும், ஆனால் எல்லாத்துலேயுமே அதுதான் இருக்கும்.
அதுலேயும் புதுசாக ஒரு ஆஃபீஸர் வந்துட்டாருன்னு வைங்க, அவர் வந்து அவரை அங்கே இருக்கக்கூடிய அந்த நீண்ட நாள் அனுபவம் வாய்ந்தவர் இருக்கிறாரில்ல, அவர் கைக்குள்ள வச்சுருவார். அதுவும் டிஎன்யூஎஸ்ஆர்பி மாதிரியான அமைப்புக்குள்ளேலாம் உள்ளே வந்தவங்க போகவே மாட்டாங்க போல், அவங்க சொல்கிறதே நடக்குது. ஆனால் அது நீங்கள் தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் கேட்டாலும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. இது மாதிரியான இது எப்படி வந்து சும்மா லாட்ரி சீட்டு நம்பர் மாதிரி எஸ்ஐக்கு ரிசல்ட் வருது, எப்படி வருது, அதெல்லாம் வந்து சும்மா போடுவான் அப்படின்றது. இது மாதிரியான முறைகள் எல்லாம் கலைஞ்சோம்னா தான் நல்லா இருக்கும். அதனால அது பாருங்க, இந்திய அளவில் அத்தனை மாநிலங்கள் அத்தனை யூனியன் டெரிட்டரி எல்லாத்தையும் உள்ளடக்கி யூபிஎஸ்சி தேர்வு வைக்குது. யாராச்சும் ஒருத்தராவது ஏதோ ஒரு மாநிலத்தினுடைய ஹைகோர்ட்டுக்கு போய் இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அவர் ஐஏஎஸ் ஆனார் ஐபிஎஸ் ஆனார் இது வரைக்கும் ஒன்று கூட கேள்விப்பட்டதில்லை. 7 மத்திய அரசினுடைய அந்த சிஏபிஎஃப் இருக்குல்ல, சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ், அது வந்து 7 படைகளை உள்ளடக்கியது. அவங்களுக்கு ஒரே தேர்வாக வைக்கிறாங்க. சிஏஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப், அஸ்ஸாம் ரைபிள்ஸ், இது மாதிரி எல்லாத்துக்குமானதாக தேர்வு வைப்பாங்க அப்பைக்கப்ப. அவர்களில் யாரும் வந்து நீதிமன்றத்துக்கு போய் இந்த மார்க் கொஸ்டின் அவுட் ஆகிடுச்சு, கேள்வி தப்பாக கேட்டுட்டீங்க அப்படின்ற மாதிரி போட்டு வந்தது மாதிரி தெரியலை. அதனினும் இன்னும் கூடுதலாக ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு இருக்குது பார்த்தீங்களா, அவர்கள்லாம் இன்னும் காம்ப்ளிகேட்டடாக எக்ஸாம் இருக்கும். அந்த எக்ஸாமே புரிஞ்சுக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு 2 மாதம் நடக்கும் அந்த எக்ஸாமு. அதில் கொஸ்டின் பேப்பர் லீக் அவுட் ஆனதாகவோ தவறுதலான கேள்வி கேட்டதாகவோ விடை தெரியாத கேள்வி வந்ததாகவோ எல்லாம் இல்லை. ஆனால் டிஎன்யூஎஸ்ஆர்பி அந்த அந்த எக்ஸாமினேஷன் கொஸ்டின் செட் பண்ணுறீங்கல்ல அந்த டீம், அது பாருங்கள். அதாவது ஒரு கேள்விக்கு 2 விடை சரியாக வர்றது மாதிரிலாம் எடுப்பாங்களா? 2 விடை சரியாக வர்றது மாதிரி கேள்வி இருக்கும். அதை எதுக்கு இதில் கொண்டு வந்து கேட்க? 2 விடை சரியாக வர்றது மாதிரியே இருக்கலாம். அது எதுக்குங்க அந்த அவ்வளவு காம்ப்ளிகேட்டடாக இதில் கொண்டு வந்து கேட்க? இப்போ எதை சொல்லுவீங்க நீதிமன்றத்தில் நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, டெக்ஸ்ட் புக்கில் ஒன்று போட்டிருக்கு, அப்புறம் மறுபடியும் எக்ஸ்பர்ட்ட ஒன்று வாங்கிட்டோம்னு சொல்கிறீங்க. அதனால் அதெல்லாம் இல்லாமல் அவ்வளோதான் 10வது படித்தவனுக்கு கேள்வி கேட்குறது, போலீஸுக்கு கேட்குறோம், ஒரு டிகிரி படித்த ஆளுக்கு இதில் கேட்குறீங்க, அதில் கேட்கலாமே நல்லாவே. அதனால் இந்த கொஸ்டின் செட் பண்ணுறதுல எந்த கேள்வியும் வரக்கூடாதுங்க. நீங்கள் ஆன்சர் கீ போட்டால் அதை மாற்றி சொல்கிறதுக்கு உயர் நீதிமன்றம் என்ன உச்ச நீதிமன்றம் என்ன எதுவும் இருக்க முடியாது. அந்த அளவுக்கான கரெக்டான மெட்டீரியல் எவிடன்ஸும் உங்கள் கையில் இருக்கணும். கொஸ்டின் செட் பண்ணும் போதே சொல்கிறேன், மறுபடியும் வந்து நீங்கள் கொஸ்டின் பேப்பர் போட்டுட்டு ஆன்சரை நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஆன்சரோட கொஸ்டின் பேப்பரையும் சேர்த்து செட் பண்ணணும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா இது மாதிரியான இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். பார்த்துக்குங்கப்பா. அந்த எஸ்ஐ தேர்வுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க ஒன்றும் எலெக்ஷனுக்கு முன்னாடி எதுவும் வர்ற மாதிரி தெரியல. அந்த இது போட்டு விட்டுருக்கீங்க பாருங்க, 2023 ஆரம்பிச்சது. 2023 ஏப்ரல்லையே என்னமோ அந்த ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. அப்புறம் அதை இன்னும் கொஞ்சம் சேர்த்து ஜாயின்ட் ரெக்ரூட்மெண்ட், அதுக்கடுத்து கொஞ்ச நாள்லேயே ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. தொடர்ச்சியாக வந்து 2026 ஜனவரியில் தான் இப்போ ட்ரைனிங் போனாங்க. ஜனவரி 4ஆம் தேதி ட்ரைனிங் போனாங்க. யார்? ஜம்மு காஷ்மீர் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி ஓய்வு பெற்றவர். அவர் வந்து அதை முடிவு காண்ற மாதிரி இருந்துச்சு. ஆனாலும் அந்த முடிவுலையும் வந்து மிகப்பெரிய குறைபாடு இருப்பதாக தேர்வர்கள் தரப்பில் இன்னமும் அந்த ஏக்கம் இருக்கு. இன்னமும் அந்த வழக்கு நிலுவையில் இருக்கு. இந்த மாதிரிலாம் இருக்கிறது இந்த அமைப்பின் மீது, இதற்கான அரசின் மீது நம்பகத்தன்மையை இளைஞர்கள் மத்தியில் இழக்கிற மாதிரி ஆயிரும். ஆனால் இளைஞர்களுக்கு இதுதான் வந்து நமக்கு முழுமையானது. இதெல்லாம் என்ன பெரிய அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் கட்டாயம் வந்து போலீஸு எஸ்ஐ இதுலாம் மால் பிராக்டிஸ் பண்ணணும்னு கட்டாயம் நினைக்கவே மாட்டாங்க, நல்லா தெரியும். அப்படின்னேலாம் அந்த கீழே இருக்கக்கூடிய மினிஸ்ட்ரியல் ஸ்டாஃப் அவங்களால உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னா அதை கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க, இல்லைன்னா மாற்றி விடுங்க திரும்ப. அதான் சொல்லணும் போல இருந்துச்சு. பார்ப்போம்ப்பா. நம்ம சேனல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கிங்க. அடுத்த நல்ல பதிவு வெளில பார்ப்போம்.